Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளின் சளி மற்றும் இருமலை நீக்கக்கூடிய 15 பொருட்கள் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே போய் வீடியோக்குள்ள இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போங்க. விரலி மஞ்சளை ஒரு துண்டை எடுத்து அதை மெழுகுவர்த்தி அல்லது விளக்கு எரியும்போது நெருப்புல சுட்டு கொண்டு இருக்கணும். அப்படி நம்ம சுடும் பொழுது அந்த புகையை ஒரு நிமிடம் குழந்தை சுவாசிக்கும்படி செய்தால் சளிக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் எரிந்ததுக்கு அப்புறம் நூல் போல தான் வரும். அப்படிங்கிறதுனால புகை சுவாசிக்க வைக்க நம்ம பயப்பட தேவையில்லை, தாராளமாக சுவாசிக்க கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு குடிக்கிற பாலோட சிறிதளவு டர்மரிக் மில்க் மசாலாவை கலந்து கொடுக்கலாம். டர்மரிக் மில்க் மசாலாவில் கலந்துள்ள மஞ்சள் மற்றும் சளியை நீக்கக்கூடிய ஆர்கானிக் மசாலா பொருட்கள் சளி தொல்லையிலிருந்து மிக சீக்கிரமாகவே குணமடைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி. சளியை வெளியேற்றும் தன்மையில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி தான். மூக்கடைப்புக்கும் இஞ்சி ரொம்பவே சிறந்த தீர்வு கொடுக்கிறது. இஞ்சியை பொடியாக துருவி அதை வெந்நீரில் போட்டு 10 நிமிடங்கள் கொதிக்க விடணும். கொதித்த பிறகு அந்த தண்ணீரை குழந்தைகளுக்கு 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதை நம்ம தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி இலைகள். துளசி இலையில் தான் சிறந்த மருத்துவ தன்மை இருக்குது. ஸோ இதை நம்ம தண்ணீர் அல்லது பாலில் கலந்து கொடுக்கலாம். தண்ணீரில் இதை கொடுக்குறதா இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஊற வைத்த பிறகு தான் தண்ணீரில் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அதை சூடாக்கி 2லிருந்து 3 மிளகு போட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைத்து வறட்டு இருமலால் அவதிப்பட்டு வரும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் தர முடியும். 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் சூப். சளி தொந்தரவை போக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்து நம்ம சிக்கன் சூப்பு கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுத்துட்டு வரும்பொழுது சளி தொல்லையிலிருந்து நம்ம குழந்தைகளை கொஞ்சம் பாதுகாக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேன். 1 டம்ளர் பாலில் 1 டீஸ்பூன் தேன் சேர்த்து நாள் ஒன்றுக்கு 1 முறை 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை. பட்டையில் உயர் விலையற்ற எதிர்ப்பொருள் இருக்கிறதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்குது. ஆனால் இதை 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். பட்டை தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து அதோட 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து 4 மணி நேரத்துக்கு 1 முறை 1 நாள் கொடுக்கணும். குழந்தைக்கு சளி இருமல் தொந்தரவு இருப்பதாக இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இதை கொடுத்து வரும்போது நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தீங்கன்னா லெமன் ஜூஸோட தேன் மற்றும் தண்ணீரை கலந்து கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வந்திப்பூ அல்லது கெமமாயில். செவ்வந்திப்பூவை டீ மாதிரி செய்து 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரனால தொண்டை பிரச்சனைக்கு மிக எளிதில் தீர்வளிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓமம். ஓமத்தை ஒரு கடாயில் போட்டு மிதமான தீயில் வறுத்தெடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதை ஒரு துணியில் போட்டு மூட்டை மாதிரி கட்டி குழந்தையோட மூக்கு பக்கத்தில் ஒரு இன்ஹேலர் மாதிரி சுவாசிக்க கொடுக்கணும். அல்லது மூக்குக்கு பக்கத்தில் லைட்டாக நம்ம வச்சு எடுத்தோம்னா சளி பிரச்சனை இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாய்வான முறையில் தூங்க வைத்தல். சாய்வான முறையில் தூங்க வைக்கிறதுனால சளி தொந்தரவால் உங்கள் குழந்தை தூங்க சிரமப்படுதா, தலையணையை குழந்தையோட முதுகுப்புறம் வைத்து கொஞ்சம் சாய்வான முறையில் குழந்தை தூங்க வைக்கணும். அப்படி தூங்க வைக்கிறதுனால முதுகிலிருந்து சளி தொந்தரவு வராமல் குழந்தை நிம்மதியாக தூங்கும். கற்பூரம் அல்லது சூடகம். தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அதோட கற்பூரத்தை நம்ம ஆட் பண்ணி இது நல்லா ஆறி வரும்பொழுது 4லிருந்து 5 சொட்டு எண்ணெயை உள்ளங்கையில் நல்லா தேய்த்துட்டு குழந்தைகளுடைய மார்பு பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டோம்னா சளி அல்லது இருமல் ஏதாவது இருந்தால் அது மிக லேசாகவே சரியாகிடும். மிகவும் குறைவான அளவில் நம்ம கற்பூரத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா அதிக அளவில் நம்ம கற்பூரம் சேர்க்கும் பொழுது குழந்தைகளோட சருமத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். அடுத்தது பார்த்திங்கன்னா விக்ஸ். குழந்தைகளுக்கான விக்ஸ் நம்ம பயன்படுத்துறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கான விக்ஸை நம்ம வாங்கி எப்போவுமே வீட்டில் வைத்திருக்கணும். ஏன்னா சளி தொந்தரவு ஏற்படும் பொழுது குழந்தையோட பாதங்களில் இதை தடவி சாக்ஸ் போட்டு வைக்கணும். மேலும் இதை குழந்தையோட மார்புகள் மற்றும் தொண்டை பகுதியில் தடவி வைக்கிறதுனால குழந்தைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கும்போது குழந்தைகளை எப்போவுமே நம்ம தனியாக விடக்கூடாது. பக்கெட் அல்லது பாத் டப்பில் வெந்நீர் எடுத்து குழந்தைகளோட கைகளை நம்ம பிடித்து வைத்துக்கணும். அப்போ தான் மூச்சு உள்ளிழுக்க வைக்கவும் ஈஸியாக இருக்கும். சூடான காற்று உள்ளே போகும்போது குழந்தையோட உடலில் இருக்கக்கூடிய கபம் நீர் வடிவத்தில் வெளியேறும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு. 2 பல் பூண்டை எடுத்து நம்ம உரித்து 50 மில்லி தண்ணீரில் போட்டு 10 நிமிடம் வேக வைக்கணும்.
அப்படி வேக வைத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ஆறுனதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 2 முதல் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கணும். 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தீங்கன்னா ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த உண்மையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்